சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே. மகள் விலகி போகிறாள் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு? கேட்கறதுக்காக மனசுல உள்ளதை ஓப்பனா. ஃப்ரெண்ட் இப்போ எனக்கு ஒரு மேல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள என்னால என்னோட சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா? ஃப்ரெண்ட் நீ கூட்டு வரணும்னு என்கிட்ட எப்பனா கேட்டியா? நான் கேக்குறேன். பயப்படாதடா. எனக்கு 100 தென்னை மரம் இருக்கு. இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். நைட்டு போனா வெளியில மோட்டர் இருக்கும். ஓபன் ஏர்ல நம்ம ஜாலியா குளிக்கிற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல. நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. இப்போ என் பேக்ல சார் 4 ஆர்ம்ஸ் தெரியுமா? கையில போட்டா முடியும். ஆமா. ஏன்னா கிளாஸ்ல பசங்களுக்குள்ள சண்டை வரும்போது மூஞ்சிலே குத்திட்டானுங்க. குத்துனதால சரி நம்ம ஸ்ட்ரென்த்தா இல்ல, இப்ப இருக்கிறதோட ரொம்ப வீக்கா இருந்தேன். சரி கையில 4 ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணா நம்ம கை கொஞ்சம் பெருசாகும். இப்படி இருக்கிறது இந்த கைகள், மெல்லிய கவர்ச்சியான உடல் அமைப்பு. மெசேஜ் அனுப்பிச்சது, இந்த மாதிரி உங்க நோட் என்கிட்ட தான் இருக்கு, நான் மறுநாள் தந்துடுறேன், அந்த மாதிரி ஏதோ சம்திங் மெசேஜ் அனுப்பிச்சது. நான் அதுக்கு ரிப்ளை அனுப்பிச்சேன். வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதை எங்க அப்பா எனக்கு என் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்த்து எல்லாத்தையும் பார்ப்பேன், ஒண்ணு விடாம பார்ப்பேன். எனக்கும் தெரிஞ்சிச்சு. சரி இதுல ஏதோ நம்மளுக்கு தப்பு இல்லை, நம்ம ஏதோ தப்பா பேசல, சரி இதெல்லாம் நம்மளுக்கு தப்பு இருக்குன்னு நானும் விட்டுட்டேன். நாங்க ஏதாவது கடைக்கு போனோம்னா அந்த கடையை வச்சு இப்ப இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, நம்ம இதே மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா? அதாவது பேரிச்சம்பள கொட்டையில இருந்து பெர்ஃபியூம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இல்ல நாங்க பேசவே மாட்டோம்னு சொல்ல பொண்ணுங்களை பத்தி. எந்த பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களை பத்தி பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் வரும். ஆனா திடீர்னு ஒரு 500 ரூபா பெண்ணு 700 பெண்ணு வரும். அப்ப திடீர்னு பக்குன்னு இருக்கும். அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எதுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் 600 ரூபா 700 ரூபா கொடுத்து பெண்ணு வந்திருக்கு அவனுக்கு அப்படின்னு ஒரு பயம் வரும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு சார். அது ஆக்சுவலி 600 இல்ல 1500. வெளிநாட்டுல இருந்து வந்த ஃப்ரெண்டு, அதனால கொஞ்சம் பணக்காரங்க தான் நினைக்கிறேன். இங்க பாரு ராஜி டவுசர் போட்டு சேரின்னு காட்டிடுறா. இங்க எல்லாம் ஹை கிளாஸ். நண்பர்கள் தருகிற எந்த அங்கீகாரம் உங்களுக்கு இப்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு? நம்ம கீழ இறங்கும்போது நம்மள கொஞ்சம் தூக்கி நிக்க வைக்கறாங்க. வாங்க, எப்படி தூக்குறதுன்னு நான் சொல்லி தரேன். நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒருத்தவங்க மட்டும் ஸ்டாண்ட் அப் பண்ணி நிக்கிறாங்க. and whatever I say they are behind me. மெட்டன் குஸ்காவா இது எல்லா இடத்துலயும் தெரியல. என்னோட சர்க்கிள்ல இவங்க அழகா இருக்காங்களா, அப்பதான் நம்ம பேசுவோம். அப்படி அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? டீனேஜ் ஃபாதரா அரவணைப்புன்னு அவர் சொன்னாரு, நான் ஸ்வரிசம்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு அது வேணும். என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றீங்களா? நான் தான் சொல்றேன், நானே நைட் படுத்து சும்மா தடவி பார்ப்பேன். எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குதான்ட்டு. எனக்கு அந்த ஃபீலிங் வருதா இல்லையான்னு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. என்ன ஃபீலிங்? 10 மாசம் வயித்துல சுமக்கிறவதாண்டா அம்மா, ஆனா 10 வருஷம் தோல்ல சுமக்கிறவதாண்டா அப்பன். பிள்ளைங்கள்ட்ட என்னென்னு கேட்டு கடைசியா அவரு எனக்கு வயிறு சரியில்லை, ஒரு காஃபி மட்டும். அவர் வச்சிருந்த 400 ரூபாய் பட்ஜெட்டுக்கு நீங்க ஆர்டர் பண்ண பிறகு அந்த பட்ஜெட் தாண்டி அவரால் போக முடியாது. அதுக்காக பிள்ளைகளை குறைச்சுக்கன்னு சொல்ல முடியாது. பல நேரங்கள் இருக்கிறாங்க. அழுகின பக்கத்தை மட்டுமே சாப்பிடுற அப்பாக்கள் நம்ம வீட்டுல. ஹோட்டலுக்கு நீங்க போறப்ப உங்களுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெறும் காஃபி போதுன்னு சொல்லிட்டு திரும்பி வரக்கூடிய அப்பாக்கள் நிறைய.